நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அமெரிக்காவில் உட்பட வாட்டன் யூனிவர்சிட்டி எங்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்தில் லெக்சர் கொடுத்தாரோ அதே இடத்தில் விஜயும் செப்டம்பர் 17, 18, 19 தேதிகளில் தமிழ்நாடு செல்ல இருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கான ஒரு ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியும் தமிழகத்திற்கு எப்படி ஆட்சி மாற்றம் வந்தது என்பதை பற்றியும் அந்த தலைப்பில் விஜய் பேச இருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு சிறப்பான செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஃபார் கலர் கண்ணாடி நேயர்கள். சோனியா காந்தி பார்க்கும்போது மஞ்சள் போட்டு வச்சுன்னு போனார், பாத்தீங்களா நீங்க? நிதி ஆயோக் திட்டத்தை முடிச்சுட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நேரா அவர் கர்நாடகால சிஎம் விஜய் அவர்கள் வந்து மூகாம்பேக்கை கோயிலுக்கு போயிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க, ஒரு சென்டிமெண்டா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அங்க போயிருக்காரு, ஜெயலலிதா அம்மா அவர்கள் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தான் அங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சார் ஒரு சென்டிமெண்ட் ஃபார்முலா அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாமா? அது இன்னைக்கு திமுக அறிக்கை கொடுத்திருக்காங்க, பாத்தீங்களா நீங்க? தோத்து போனது ஏண்டாபான்னு. விஜய் அவர்கள் 18ஆம் தேதி ஜூன் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருவது, சட்டமன்றம் முன்னதாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார். டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இந்த வாட்டி, ஃபர்ஸ்ட் டைம். விஜய் உட்காந்துக்கிற இடத்தை பார்த்துட்டு ஸ்டாலினுக்கு எரியும் வயத்துல. நம்ம உட்காண்டமே, நம்ம குடும்பம் தான் உட்காரணும், இங்க வந்து உட்காந்துட்டாரு. எப்படி ராகுல் காந்திக்கு வந்து நரேந்திர மோடி உட்காந்துக்கிற இடம் பிடிக்காதுன்னு 10 வருஷம் உட்காந்துட்டாரு. இவரு ஒரு 10-15 வருஷம் இருந்துறாரு விஜய் கூட. ஒரு நாள்ல 2 நாள்ல போக மாட்டார், பார்த்துட்டே இருக்காரு. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர்கள் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கேன். எஸ் சார், நிறைய பேர் கமெண்ட். நேற்று பிரதமருடைய செயலகத்தில் சில உயர் அதிகாரிகளிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு கேடர் IAS ஆபீசர், அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர். இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். அவரிடம் பேசும் பொழுது அதை தவிர புரியுமா? எஸ் சார். அசோக் லகரிங்கிறவர் வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் தி நிதி ஆயோக். எஸ் சார். அவர் தான் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணார். பிரைம் மினிஸ்டர் விஜய் பேசும்பொழுது சில குறிப்புகள் எடுத்துட்டு அந்த அசோக் லகரி கிட்ட சொன்னாராம், யூ மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ், இதை நீங்க பண்ணணும். பாவர்ட்டி ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன், வறுமையற்ற தமிழ்நாட்டு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்க போறேன்னு விஜய் சொன்னப்புறம் உடனே பிரைம் மினிஸ்டர் சொன்னாராம், நம்ம நிச்சயம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதை பத்தி டீட்டெயில்ஸ் வாங்குங்கன்னு சொன்னாராம். என்ன இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய தன்னுடைய எதிர்நோக்கு பார்வைகளை எல்லாம் விஜய் வைத்தவுடன் பிரைம் மினிஸ்டர் நோட்ஸ் எடுத்துட்டார் பாருங்க. உயர்தர மருத்துவ சிகிச்சை மேலும் வலுப்படுத்த வேண்டும், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கல்வியை வழங்கவும், தரமான மருத்துவ சேவைகளை மக்களுக்கு எளிதில் கிடைக்கவும் கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை தேவை என்றவுடன் கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர் உள்ள JP நட்டா அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் தான் சுகாதார அமைச்சர். அவர் குறிப்பெடுத்து கொண்டு விட்டு செப்டம்பர், அக்டோபரில் நாம் இதை ஆரம்பித்து விடலாம், தாங்கள் நேரம் கொடுங்க, நாங்க ஆரம்பிச்சுடலாம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுச்சாரு விஜயனுடைய பேச்சு கேட்டு. 4 பக்கம் மீட்டிங்ல பேசுறது இருந்தா கூட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன அலைகளை எல்லாம் பார்த்தால் பிரைம் மினிஸ்டர் அந்த தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா பண்ண போறேன்னு சொன்ன உடனே அதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாராம். அதை தவிர தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி, அதை தவிர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஆக மொத்தம் இன் ஷார்ட்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் டெல்லியில வந்த பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்ட பிறகு அதில் மனது விட்டு பேசிய பிறகு நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். காரணம், அனைத்து முதலமைச்சரிடம் பேச வேண்டும் என்றால் டைமே கிடைக்காது. அது நடுவுல சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆக மொத்தம் பிரதமருக்கும்
முதலமைச்சருக்கும் நல்ல இணக்கம் வந்து விட்டது. மோதல் போர்க்கை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஆதாரம். தமிழுக்கு நாட்டு வளர்ச்சி, தமிழுடைய வளர்ச்சிக்கு எங்க இருந்தாலும் நான் வந்து ஹெல்ப்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் பதவியேற்ற அன்னைக்கே சொன்னாரு. நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னார். அதெல்லாம் நேற்று செயலில் காண்பித்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜயனுடைய அணுகுமுறை பிடித்து விட்டது. தமிழ்நாட்டுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் செய்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்ததை தவிர, அந்த அசோக் லகரி என்று சொல்லக்கூடிய வைஸ் சேர்மன் ஆஃப் தி நிதி ஆயோக் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஆமா, சீஃப் மினிஸ்டருடையது. அந்த வீடியோ நீ இதுல போட்டு காமிக்கணும், உங்க டெக்னிக்கல் டீமுக்கு சொல்லுங்க தயவுசெய்து. சோ தட் நம்ம நேயர்கள், கலர் கண்ணாடி நேயர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். The Tamil Nadu Chief Minister, whom I saw in flesh and blood for the first time, I've seen him in movies and TV, I was very impressed when he said, if I'm quoting him right, that Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. Apart from that, my colleagues will tell you what he asked about. அந்த நிறைய கீ ஃபேக்டர்ஸ்லாம் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி. நீட் வேண்டாம், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு. அப்படி முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு நித்தி ஆயோக்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செயல்பாடுகளா மாறும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு வருடம் ஆகுமா எல்லாம் பண்றதுக்கு? நிச்சயம். ஏன்னா அவர் வைத்திருக்கிறது 44 பாயிண்ட்ஸ் வச்சாருங்க நேற்று. அதுல ஆமா, அந்த 44 சில இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து சிசிடிவி வேணும், சில இடத்துல எல்லாம் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துரிதமான செயல்பட வேண்டும். இந்த சிங்காரப்பெண் பத்தி பேசியிருக்காரு. அந்த அதிரப்படி பற்றி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் இது கேட்ட உடனே எனக்கு அந்த காப்பி அனுப்புங்க, உங்க போலீஸ் ஆபீசர்ஸ் லக்னோக்கு அனுப்புங்க, நான் இந்த மாதிரி பயிர்றேன். ஆக மொத்தம் அவருடைய ஒரு முயற்சி தமிழ்நாட்டை முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணங்கள் பலர் பாராட்டப்பட்டது. இவர் கொடுத்திருக்கக்கூடிய 40-45 திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவதற்கும் பல கோடிக்கணக்கான பணங்கள் ஆனாலும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல கொடுப்பாங்க. அதுக்கான இனிஷியல் அமௌண்ட்டும் தரேன்னு ஒத்துன்னு இருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டிற்கு நல்லதொரு செய்தியை பிரதமர் செயலகத்திலிருந்து சக்திகாந்த் தாஸ் போன்றவர் தருவார்கள். அதை தவிர இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆபீசர், அம்மையார் ஜெயலலிதாவிடம் பைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்த தமிழ்நாடுக்கான ஐஏஎஸ் ஆபீசர், அவரும் அந்த கூட்டத்தில் இருந்ததுனால பிரைம் மினிஸ்டருடைய ஆர்டர் பேர்ல சீஃப் மினிஸ்டர் சொல்லி நாங்க என்னென்ன உங்களுக்கு திட்டம் கொடுமோ ஒரு குறிப்பு கொடுங்க, நாங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. விஜயுடைய டெல்லி விஜயத்திற்கு 10ல் 9 மார்க் தரலாமா? நிச்சயம், கண்டிப்பா சார். அதே மாதிரி அவர் வந்து நித்தி ஆயோக் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சுவலா போய் கரெக்டான டைமுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்தது சார். ஆமா, அவர் மீதி பேரெல்லாம் வரவே இல்லை. இவர் யாரோ வந்தாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் கோட் சூட் போட்டுனா அது விஜய்னு வந்துருச்சு, எல்லா மனசுலயும் வந்துருச்சு. சில ஆபீசர்ஸ் எல்லாம் உடனே வந்து கிட்ட கை கொடுத்து செல்ஃபி எடுத்து பார்த்தாங்க. நிறைய பேர் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல பிரைம் மினிஸ்டர் அட்ராக்ட் ஆயிட்டாருமா இவரை பார்த்துட்டு. தனியா பேசும்போது எவ்வளவு 2ஆவது தடவை பாக்குறாங்க ஒரு மாசத்துல, சாதாரணமா இல்ல. ஒண்ணுமா கலர் கண்ணாடி நேயர்களுக்கு நான் எதிர்ப்பு அரசியலை செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டாரு. நிம்மதியா போகுது. ஸ்டாலின் மாதிரி ரிமோட் கண்ட்ரோலு, மோடியா லேடியா ஜெயலலிதா சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். மோதல் போக்கை கைவிட வேண்டும். நம்மளுக்கு வளர்ச்சி திட்டத்தை கொடுங்க. நீங்க பணத்தை சரியான செலவழிச்சாலே சரியா நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றங்கள் வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதை தவிர நான் ஒண்ணு பார்த்தேன், அவர் பேசினத்தினுடைய ஒரு 4 பக்க இதுல 14 முறை வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் பெண், தாய்மார்கள் பெண், அதை கண்ண கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவதை கண்டிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதிபலித்தார். தவிர தன்னுடைய பதவியேற்பு விழாவிலும் இதை பிரதிபலித்தார். ஆக மொத்தம் அவருடைய மனதில் நேற்று பாருங்க அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன் பண்ணாரு, அதுலயே பேசியிருக்காரு. எங்க போனாலும் பெண்களுடைய என்னுடைய தாய், தந்தை, தங்கச்சி எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் வர்றேன்னு சொன்னாரு. அந்த மென்டல் ஒரு பேலன்ஸ் இருக்குது பாருங்க சீஃப் மினிஸ்டருக்கு. அது எனார்மஸ், அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லாரும் தான் நான்
பேச முடியுதுமா. அதே மாதிரி சார் மோடி அவர்கள் சைட்ல இருந்தும் அந்த மாதிரி பார்க்க முடியுது. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு இணக்கமான போக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி மோடி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு ஆன் ஹிஸ் ஒர்க். அதாவது விஜய் அவர்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து அவங்க இருக்கிற போட்டோ போட்டு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, லைக்ஸ் போயிருக்கு மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸை விட. விஜய் அவர்கள் அது நல்லா நோட்டபிளா இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சீஃப் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களோட போட்டோ தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு அவர் அந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி. அதனுடைய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன். நம்ம நித்தி ஆயோக் கூட்டத்தை பத்தி எல்லாம் பேசிட்டோம். நான் இன்னும் சில முக்கியமான தகவல்களை கலர் கண்ணாடி நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டாருங்க காங்கிரஸ்ல இருந்து. தமிழ் வெற்றி கழகம் கொடுத்த ஒரு டெக்கரேஷன் ஃபார் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சோனிபத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹரியானாவில் இருக்கிறது. டெல்லியிலிருந்து 40-45 கிலோமீட்டர். அங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய லெக்சரர்ஸ் வந்து இங்க லெக்சர் கொடுக்குறாங்க அந்த அசோகா யூனிவர்சிட்டியில. அதுல நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி பேராசிரியரா இருக்கார், ப்ரொஃபஸரா இருக்கார். ஓகே சார். நேற்று முன்தினம் அந்த கிளாஸ் உள்ள திங்கள் புதன் வெள்ளி 3 நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறார். அந்த பொலிட்டிக்கல் எக்கானமியை பத்தி MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம். அவர் உள்ள நுழைஞ்சோன்னு எல்லாரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோனிபத் ஹரியானா அவன் கிளாப் தட்டி விசில்லாம் அடிச்சாங்க சார். பயங்கரமா அந்த வீடியோ வைரல் ஆச்சு. நான் சென்ற முறை சொல்லியிருக்கிறேன். அது தவிர நான் கேள்விப்படுகிறேன் அமெரிக்காவில் இருக்கிற வாட்டன் யூனிவர்சிட்டி எங்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்தில் லெக்சர் கொடுத்தாரோ அதே இடத்தில் விஜயும் செப்டம்பர் 17, 18, 19 தேதிகளில் அயல்நாடு செல்ல இருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கான ஒரு ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. கண்டிப்பாக ஏல் யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியும் தமிழகத்திற்கு எப்படி ஆட்சி மாற்றம் வந்தது என்ற பற்றியும் அந்த தலைப்பில் விஜய் பேச இருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு சிறப்பான செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஃபார் கலர் கண்ணாடி நேயர்கள். தேங்க்யூ சார். அதே மாதிரி நார்த் இந்தியால நிறைய பேர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு நிறைய வீடியோஸ் போடுறாங்க சார். நீங்க பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பிஎம்ஏ அவர் தான், சீஃப் மினிஸ்டர் தளபதி அவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க சார். இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணம் வந்து அவருடைய அட்ராக்ஷன் பிளஸ் அவர் வந்து வளர்ச்சி தேவைன்னு சொல்றாரு. எப்ப நரேந்திர மோடி வந்து 2014 விகாஸ் சப்கா விகாஸ் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாம் சொன்னாரோ வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி காமிச்சிருக்காருங்கம்மா. சொன்னாலும் சொல்லாட்டாலும் வளர்ச்சி காமிச்சிருக்காரு நரேந்திர மோடி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும் என்று துடிதுடிப்புன்னு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு கடந்த ஒரு மாதத்தில் நான் சொல்றேன் ஒரு 5 முக்கிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மந்திரிகள் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், அப்புறம் CT நிர்மல்குமார், அவங்க எல்லாம் போய் ஈவன் நம்ம அருண்ராஜ் நிறைய ஃபீல்டுல இறங்கி பேச ஆரம்பிச்ச உடனே ஜனங்களுக்கு எல்லாம் மனசுல ஒரு பற்றுதல் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஊழல்லாம் நிறுத்திருக்காங்கன்னு ஒரு ஜெனரல் மெசேஜ் போயினாலே அது நல்லதா இருக்கும். அதை தவிர தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, விஜய் அவர்களுடைய மனதில் ஒரு நிதானம் இருக்கிறது, சாஃப்ட்னஸ், சைலண்டா பண்றாரு. இன்னும் படபடன்னு பேசுறது கிடையாது. அவர் பதவியேற்ற பொழுது இதில் நான் ஒரு சின்ன ஒரு டிவியேஷன் ஃப்ரம் அவர் டிஸ்கஷன். அதுல பிரதமருக்கும் நரேந்திர மோடியாக பிரதமருக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் பல ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருப்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பிரதமர் வந்து அவங்க அம்மா 100 வயசு தான் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறி போனாங்க. அவங்க வந்து குஜராத்ல அகமதாபாத்ல மணிநகர்ங்கிற இடத்துல பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் தேய்ச்சி சம்பாதிச்சு இந்த வளர்த்துருக்காங்க. 7 பசங்க, அதை 6 பிரதர்ஸ், 2 சிஸ்டர்ஸ், எல்லாம் அவ்வளவு பெரிய குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்தை ஏழ்மையை பார்த்திருக்கேன்னு சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள். டீ வித்தவர். அதே மாதிரி பதவியேற்ற தினத்தில் விஜய் அவர்கள் பசின்னா என்னன்னு தெரியும், வறுமைன்னா எனக்கு தெரியும்னு சொல்லி பேசினார். அது எல்லாரையும் டச் பண்ணிடுச்சு. கண்டிப்பா நான் இன்றைக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் வருடத்தில் 2000 கோடி வந்தா கூட அதையெல்லாம் விட்டு பொதுஜன சேவைக்கு வந்திருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை கோல்டன் வேர்ட்ஸ், தங்கத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளாகனால வட இந்தியாவில் விரும்புகிறார்கள். நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறைகள் விஜயிடம் இருப்பதை பார்க்கிறார்கள் வட இந்தியர்கள் என்பதுதான்
என்னுடைய கருத்து தங்கள் கேள்விக்கு. ஓகே சார். அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், அதற்கு முன்னாடி துணை ஜனாதிபதி ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் இவங்க எல்லாருமே சந்திச்சாங்க. அந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சு சார்? முக்கியமா இந்திய கூட்டணி அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை மீட் பண்ணது எப்படி இருந்துச்சு சார்? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், நான் ஜெயராம் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், அவர் தமிழ் பேசுவார், கர்நாடகாக்காரர். எங்கிட்ட சொல்லும்போது அந்த மீட்டிங்ல பிரவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் தான் இருந்தார், வேற யாருமே இல்லை. மேடம் சோனியா காந்தியை பார்த்துட்டு திருப்பி தனி ரூமுக்கு வந்துட்டாங்க. 10 ஜன்பத்துங்கிற இடத்துல தான் அந்த மீட்டிங் நடந்தது. குறைந்தது அரை மணி நேரம் மீட்டிங் நடந்தது. அதுல ஒரு பெரிய குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, தேங்க்யூ ஃபார் பிரவீன்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பொசிஷனுக்கு தேங்க் பண்ணிருக்காரு. உடனே அவர் சொன்னாரு, நான் மறுநாள் காலை போய் அந்த சர்டிபிகேட் வாங்க போறேன்னாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது, என்ன எம்பி ஆக்கிட்டாரு, 2029ல ராகுல் காந்தியை பிஎம் ஆக்க போறாரு விஜய், எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய 4-5 பேர். ஏன்னா வட இந்தியாவில் கூட சுற்றுப்பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் விஜய். அந்த என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஒரு எளியும் பூனியமா இருந்தா கூட நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு 7 பொருத்தம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கவங்க அவங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் பதவியேற்ற தினத்தன்று தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எங்க போனாலும் நான் போய் நிற்பேன், டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னார், வெளிப்படையா இருப்பேன்னு சொன்னார். எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாதுன்ட்டு அது ஒளி மறைவு காண்பிச்சுட்டாரு. தன்னுடைய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ராகுல் காந்தி கிட்ட போனா கூட நரேந்திர மோடி கிட்ட போய் பேசினதெல்லாம் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காரு. ஹி இஸ் வெரி ஓப்பன். ஒன்னும் உளவு மறைவு கிடையாது. உள்ள வச்சு பேசுறது, வெளியில ஒண்ணு பேசுறது கிடையாது, டபுள் டாக் கிடையாது. அதுதான் பிரதிபலிப்பு. அம்மையார் சோனியா காந்திக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்ல நடக்கும் போது கூட அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர், மும்பையில் இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே, பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் எல்லாம் டிஎம்கே விட்டுக்கூடாதுன்னு சொன்ன போது சோனியா காந்தி சொன்னாங்க, கரெக்ட். ஏன்னா டிஎம்கே ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி இந்தியா அலையன்ஸ். ஆனா ராகுல் காந்தி சொன்னார், டிவிகே வந்துடுச்சு, டிவிகே உள்ள சேர்க்கணும்ட்டு. சில கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஏன்னா டிவிகேக்கு ஆதரித்தது ராகுல் காந்தி, டிஎம்கே அதை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது சோனியா காந்தி அம்மையார். அதையெல்லாம் விளக்கி விட்டுட்டார் ராகுல் காந்தி கிட்டக்க. விஜயம் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கமா பேசிட்டாங்க. ஏன்னா பத்திரிகையில நீங்க தெரிந்துக்கிறத விட முன்னாடியே நாங்க சொல்றோம்னு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் அண்ட் இட்ஸ் வெரி அக்ரீட். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி இந்த டைமும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கான எல்லா தயாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கல அப்படிங்கிறது, போகும்போது வரும்போது எல்லா டைமும் கத்தி கூப்பிட்டே இருக்காங்க, ரெஸ்பான்ஸ் என்ன சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் கேட்டே இருக்காங்க. ஆனால் அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கல. அவர் சந்திக்க மாட்டாருங்கிறது தெரிஞ்ச கதை தான். எனக்கு பேசுவதற்கு இஷ்டம் கிடையாது. நீங்க அவர் எப்படிமா கம்பல் பண்ண முடியாது நீங்க போய். அதை தவிர இப்பதான் ஜஸ்ட் அவர் 1 மாசம் ஆயிருக்கு. இவர் ஏதாவது அதை தவிர கூட்டணி அரசாங்கம் நடத்துறாரு கைவிழிமா, அண்ட் ஹி கான்ட் கமிட் எனிதிங். ஏதாவது ஒண்ணு பேசினா என்ன சக்கரா போடும். மீதி கூட்டணி கட்சி அது ஸ்டாலினும் உதயநிதியும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, எடப்பாடி பழனி. அதுக்கு அந்த வழி கொடுக்க போதில்லை. ஒண்ணு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாணியில் இவர் பேச ஆரம்பிப்பார். தனக்கு புரிதல் வந்த பிறகு கண்டிப்பாக பேசுவார் என்பதுதான். இப்ப பாருங்க, ஏதாவது பேசிட்டு நடுவில் ஏதாவது, சார் இந்த சங்கீதா கேஸ் என்ன சார், எவனாத்தும் போகணும்னு கேட்பான். திமுக சைட்ல இருந்து இவருக்கு எரிச்சல் வரும். அதெல்லாம் என்னத்துக்கு கான்ட்ரவர்சியா வேணாலும் விட்டுட்டாரு. நரேந்திர மோடி பேசுறாராமா, யாரும் நீங்க கேட்கறீங்களே. சோனியா காந்தி பேசினாங்களா இல்ல ஸ்டாலின் பேசினாரா சொல்லுங்க. ஸ்டாலின் என்னைக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணிக்காரு, எழுதினது படிப்பாரு, அத்தோட சரி. அது நம்ம விஜய்க்கு தேவையே இல்லையே. நல்ல எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு பேசுவார்கள் எல்லாமே நல்லா. அதே மாதிரி நிதி ஆயோக் திட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசினாரு, அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம பேசணும் இதுக்கு முன்னாடி. ஆனா எதிர்கட்சி, இப்போ மாநிலத்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. அங்க போய் இவ்வளவு பேசுனீங்களே, அதாவது பெண்களுக்கு 47% இது பண்ணியிருக்காங்க, நீட் வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. இதெல்லாமே கடந்த வருஷமே திமுக ஆட்சியிலே நடந்த சாதனைகள் தான் நீங்க அங்க போய் சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு பேசியும் நீங்க மேகதாது அணை பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். ஏன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காமிச்சாரு, அது மாதிரி இவர் ஒண்ணுமே காமிக்கலையே. எதுக்காக காமிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல உறவு வச்சுட்டு அப்புறம் பேசிக்கிறது. மேகதாதுவை பத்தி பேசுறதுக்கு ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு.
மேகதாதுவை பற்றி பேசுவதற்கு நிதி ஆயோகனுடைய கூட்டத்துக்கு அவசியம் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பேசணும். ஸோ ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நிலவில் இருக்கிறது. ஏற்கனவே அசம்பிளி நடக்க போகுது 18ஆம் தேதியிலேருந்து. அங்க எல்லாமே ஒரு இடத்துல பேச முடியாதுமா. சிலதுக்கெல்லாம் புரோட்டோகால் இருக்கு, எது எங்க பேசணும் இருக்குது. அதனால என்ன இருந்தாலும் அவர் பேசினது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் பண்ணாங்க. உருக்கமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு பிடிச்சது, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக உருவெடுக்கும் அந்த பயணத்திற்கு இன்றியமையாத சில முக்கிய முன்னுரிமைகளை இந்த மாண்புமிகு ஆட்சி மன்றத்தின் முன் எடுத்து விரும்புகிறேன். தமிழ்நாடு வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்கு சமமாகும் என்று அவர் பேசியிருக்கார். நான் பேசும்போது அதனுடைய நான் பக்கத்தை வச்சு அதுல இருந்து படிக்கிறேன் உங்களுக்கு. அது பெரிய கோல்டன் வேர்ட்ஸ். தமிழ்நாடு வளர்ச்சி இருந்தா இந்தியா வளர்ச்சிக்கு ஒன்னாகும் சொன்ன அது எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் மேஜியர் அப்படி தட்டினார். பிரைம் மினிஸ்டர் நோட் செட் பண்ணாருன்னா பாருங்க, நம்ம பக்கத்துல ஆபீசர்ஸ் அதே பேச ஆரம்பிச்சாங்க. அது மீதி எந்த சீஃப் மினிஸ்டர் கொடுக்காத மரியாதையை பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. அதை தவிர இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அவங்க நடுவில் நல்ல ஆங்கிலத்தில் சொல்லுவதுன்னா ஜெல் ஆயிடுச்சு. அவங்க உறவு நல்ல இணைப்பம் வந்து விட்டது. இனி தமிழகத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடிக்கடி இன்னொரு பேசிப்பாங்கம்மா. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பார்க்க பொழுது இவன் காலை நோண்டலாமா அவங்க கால நோண்டலாமான்னு பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாடு வளர்ச்சியை பத்தி முதலில் பேசியது விஜய் அவர்கள் தான். அதனால நரேந்திர மோடி எஸ்ன்னு சொல்லிட்டார். அவளை முடிஞ்சு போச்சு. அவர் கேட்கிற பணத்துக்கெல்லாம் டெஃபினட்டா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வரிசையா ஒன்னொன்னா வந்துன்னு இருக்கும். 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னதாக வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. ஓரிரு நாட்களில் வெள்ளை அறிக்கை வந்துவிடும். அது வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உங்களுக்கு கல் மேல இருக்க ஒரு எக்ஸாக்டா என்னங்குது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட போகுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிச்சயமா பயிற்சி ஆரம்பம் நிறைய மாதிரிகளை நான் பார்க்கலாம். ஓகே சார். அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவா அப்படின்ற ஆன்டிசிபேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்ல போறேன்னு இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியலுக்கு வந்த சில சந்தர்ப்பங்களை பற்றி பேசியிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்களை பேசியிருக்காரு, விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருக்காரு. பட் ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். ஒருவேளை அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அவர் தாவேக்கால இணைய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அவருடைய வீடியோ நானும் பார்த்தேன். அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்க லாரன்ஸ் போட்டியிட தான் செய்வார் என்று எனக்கு வரக்கூடிய தகவல்களும் தெரிவிக்கின்றது. ஓகே சார். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் திட்டத்தை அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நேராக அவர் கர்நாடகாவில் சிஎம் விஜய் அவர்கள் வந்து மூகாம்பேக்கை கோயிலுக்கு போயிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்றாங்க, ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அங்கே போயிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தான் அங்கே போறாரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சார் ஒரு சென்டிமெண்ட் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஒண்ணு வட இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஐடி விங்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பொய் கதை என்ன என்று கேட்டால், இவர் வந்து கிறிஸ்டியன் ஆயிருக்காரு, இந்துக்களுக்கு எல்லாம் விரோதம். ஆனா அவர் 2 பிராமின் மினிஸ்டர் வச்சிருக்காரு மந்திரி சபையில. ஒரு ராஜ்யசபாக்கு ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐங்கார் பிராமினை தானே எலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தாரு, சிறுடி சாய்பாபா போயிட்டு வந்தாரு. அப்பயும் இவங்க எல்லாம் கேட்கல, இவங்க வைக்கிறாங்க கேட்கல. அதை சொல்லுங்க. ஸோ தேர்ஃபோர் மூகாம்பைக்கு போறது ஒரு அம்மையார். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, he is more dear to his mother. அவங்க அம்மா சொல்றத கேட்கிறாரு. அம்மா போயிட்டு வான்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். போயிட்டு வந்துட்டேன். இனி 3 மணிக்கு தரிசனம் பண்ண போறாரு. சாயங்காலம் 6:30 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டு போறாரு. ஆக மொத்தம் அவருக்கு பாருங்க, சோனியா காந்தி பார்க்கும்போது மஞ்சள் போட்டு வச்சுன்னு போனார். பாத்தீங்களா நீங்க? எஸ் சார் பார்த்தோம். அது சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. அங்க டெல்லியில ஒரு கோவில் இருக்குது, மலை மந்திர்னுட்டு. ஓகே. அதுக்கு பிரசாதத்தையும் அந்த துளசியும் கொடுத்துருக்காரு. அது துளசி சாப்பிட்டுட்டு பொட்டு வச்சுட்டாரு. இதே ஸ்டாலின் வந்து பொட்டு விபூதி அழிச்சாரு. அதையும் கேட்கறது, அதையும் கேட்கல. இவர் கயிறு கட்டிட்டு இருக்காரு, மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க உங்க அம்மா ஏன் போறாங்க உதயநிதி கோவிலுக்கு மணி அடிக்கிறாங்க, எதையும் அது துர்கா ஸ்டாலின், அது மூட நம்பிக்கை. ஏன் அந்த அம்மா ஸ்லோகம் படிக்கிறதுலாம் வீடியோ போட்டாங்கல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? தேர்தலின் பொழுது இந்துக்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காக சொல்றது, அதெல்லாம் பண்ணிருக்கு தப்பு தான். ஒரு
ஓவரால் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா he wants every religion to be respected தான் என்னுடைய கருத்து மாதிரி. நான் நேர பார்க்க, நான் ஒரு பிராமணன், ஐ வெல்கம் ஹிஸ் இண்டக்ஷன் ஆஃப் 2 பிராமின்ஸ். அது ஒரு சல்யூட் விஜய்க்கு. ஏன்னா திமுக அரசுல 8 தலித்து கொடுத்திருக்காரு, 2 பிராமின் கொடுக்கறது தப்பே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போறவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னைக்கு ஒரு புது கதையை சொல்றேன் உங்களுக்கு. நான் மொத்தம் 18-20 பேர்கிட்ட பேசினேன். எங்க உறவுக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் என்னோட பேசி அவங்க எல்லாம் சொல்றாங்க நான் விஜய்க்கு ஓட்டு. ஏண்டாப்பான்னு கேட்டா 2 மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்திலயும் 2 பிராமின் கொடுத்துட்டா நானும் போட்டேன். பிஜேபி என்ன பண்ணாங்க? ஒரு ஆள் கூட போடவில்லை. இந்த அண்ணாமலை என்ன பண்ணார்? பிராமினுக்கு அகைன்ஸ்டா இருந்தார். அப்படிலாம் சொல்றாங்க. சோ அவர் வந்து இப்போ எல்லாருக்குமான ஒரு அரசியல் பண்றாரு, ஆட்சி பண்றாருன்னு சொல்லலாமா சார்? இப்போ வந்து பிராமின்ஸ் கேஸ்ட்னு சொல்லாம பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்குமான ஒரு அரசியல் பண்றாரு. இப்ப அடுத்த தேர்தல் வந்தாலுமே பிஜேபிக்கு போறதை விட பிராமின்ஸ் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு போடுறாங்க. அதை மாற்ற கருத்து இல்லைன்னு சொல்லலாம்ல சார்? கண்டிப்பா நானே சொல்றேன்மா, மீதி பத்தி ஏமா போடும். என்னுடைய சிஸ்டரே சொன்னாங்க நான் ஓட்டட் ஃபார் விஜய் நெட்டு. அவங்ககிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கிறது, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்து மட்டும் திமுகவிற்கு எதிரான இந்த வாக்குகள், போதைப் பொருள்கள் எல்லாம், கள்ளச்சாராயம், பாலியல் கோற்று, அதெல்லாம் தான் நெகட்டிவ் ஓட்டு போனதுனால தான் விஜய்க்கு வந்து அது பாசிட்டிவா இருக்குது. திமுக ஏமாந்தாங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஏமா பேசிட்டே இருக்கீங்க மலர்விழி. இன்னைக்கு திமுக அறிக்கை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க தோத்து போனதுக்கு ஏண்டாபான்னுட்டு 36 அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் வந்து அதை படிச்சாரு. அது என்னன்னா, சபரீசனுடைய பெண் நிறுவனம் பண்ணது, இன்டர்நெட்ல வந்து நம்ம மீன் போட்டது, ஊடகத்தில் வந்து வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமியும் விஜயையும் மோடியும் திட்டியது, அதனாலதான் நெகட்டிவ் ஓட்டு வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால்தான் விஜயனுடைய வெற்றி வேற 2 சேர்ந்ததுதான் அவருக்கு அபார வெற்றி கொடுத்தது. அவர் வந்து ரியல் சோசியல் ஜஸ்டிஸ்னா அது விஜய் கிட்ட தான் வருமா, வேற யார்ட்டையும் வந்த. திமுக இருந்தபோது ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தலித்தை போட்டுருக்காங்களா பாருங்க. ஐயன் போட இருந்ததுக்கு காரணம் அதுதான். அவங்க குடும்பத்தை ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போட வேண்டியதான், அதிகம் போட இருந்தாங்க. ஒரே ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் 18ஆம் தேதி ஜூன் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருவது, சட்டமன்ற மாநாடுக்கு முன்னதாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார். டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இந்த வாட்டி, ஃபர்ஸ்ட் டைம். மூலமாக எல்லாருக்கும் விஷயம் தெரியும். நான் எல்லா டெல்லியில உட்காந்து பார்க்கலாம், அங்க வந்து உட்காந்து பார்க்கலாம், எல்லாத்துலயும் பார்க்கலாம். அதனால விவாதங்கள் தெரியும். ஒண்ணு, நம்ம பாசிட்டிவாவே போயிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கிடையாது. இது மாதிரியான ஒரு சூழ்ச்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்ன என்று கேட்டால், அந்த அவையில் அமளியை கொண்டு வந்து கருப்பு சட்டை போட்டு வந்து நிற்பாங்க, இவர் இரிட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இவர் ஜாகிரதையா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எச்சரிக்கையுடன் இருப்பது என்னுடைய கருத்து. ஏன்னா they will do any mischief, எந்த ஒண்ணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த விஜய் உட்காந்துக்கிற இடத்த பார்த்துட்டு ஸ்டாலினுக்கு எரியும் வயத்துல. நம்ம உட்காண்டமே, நம்ம குடும்பம் தான் உட்காரணும், இவர் வந்து உட்காந்துட்டாரு. எப்படி ராகுல் காந்திக்கு வந்து நரேந்திர மோடி உட்காந்துக்கிற இடம் பிடிக்காதுன்னு 10 வருஷம் உட்காந்துட்டாரு. இவரு ஒரு 10-15 வருஷம் இருந்துறாரு. விஜய் கூட 1 நாள்ல 2 நாள்ல போக மாட்டார். பார்த்துட்டே இருக்க, எல்லாருக்கும் தலைவலி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் தமிழகத்திற்கு நல்லதே செய்வோம், கான்பிடென்டா இருங்கன்னு சொல்றது. அதுதான் ஒரு சில்வர் லைனிங்கா, கோல்டன் வேர்ட்ஸா எடுத்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் கலர் கண்ணாடி நேயர்களுடன் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேவையான தகவலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.